ஓகே மகளே, இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென் ஸி ஃபேக் வெட்டிங். எஸ், ஜென் ஸி ஃபேக் வெட்டிங். ஏற்கனவே வந்து 19 கிட்ஸ்க்கு வந்து கல்யாணம் ஆவல அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. 2K கிட்ஸ் சீக்கிரமா பண்றாங்க அப்படிங்கிறது. இப்ப அதையும் தாண்டி ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக் வெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அது என்ன ஃபேக் வெட்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபேக் வெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தீம் வச்சு ஒரு பார்ட்டி பண்றாங்க. அதாவது வெட்டிங் தீம் வச்சு. இதுக்கு மண்டபம், ஹாலு இது எல்லாமே வந்து புக் பண்றாங்க. இங்க வந்து ஒரு கல்யாணம் எப்படி நடக்குமோ அந்தந்த ஏரியாவுடைய கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால வந்து கல்யாணம் எப்படி நடக்குமோ, அதே மாரி டிரெஸ் பண்ணி அழகா நகையெல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு ஒரு மாரி வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இவரு சொன்னாரு பார்த்தீங்கன்னா, விவேக் சார். இந்த சொச்ச மிச்சமும், மிச்ச சொச்சமும் ஒண்ணா சேர்ந்து, அதுக்கப்புறம் அங்க பழகி ஒண்ணு கூடி அந்த மாரியான ஒரு விஷயம் தான். வேற ஒண்ணும் இல்ல. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டி நடக்கும். அதே மாரி மெனு இது இந்த மெனு எல்லாமே முன்னாடியே சொல்லிருவாங்களாம். இந்த கல்யாணத்துல இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு போட போறோம். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ரிசப்ஷன் வரும்போது என்னெல்லாம் போட போறோம். இது எல்லாமே வந்து சொல்லிடுவாங்களாம். சோ இது டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜா வந்து குடுக்குறாங்களாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ்லாம் பயங்கர குஷியா இருக்காங்களாம். இதுல வந்து இன்னும் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்காம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு வரும்போது கரெக்ட்டா அந்த கல்யாணம் வியர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரெடிஷனல் வியர் இருக்கு பாத்தீங்களா, அத போட்டு தான் வருமா. ஃபார் எக்ஸாம்பிள் பசங்கலாம் வேட்டி சட்டை மட்டும் தான் கட்டிட்டு வரணுமா. பொண்ணுங்க வந்து ஒன்லி சாரி அந்த ஏரியாக்கு ஏத்த மாரி குப்தா அந்த மாரி தான் போட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். இதுல எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாதாம். எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கக்கூடாதாம். ஜஸ்ட் அங்க வந்தோமா, ஃபன் பண்ணோமா, அதுக்கப்புறம் வந்து போயிட்டே இருக்கணுமா. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இதோட மெயின் நோட்ஸே வந்து சொல்றாங்க. சோ இது வந்து இந்த கமிட்மெண்ட்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வழியா தான் நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இத பத்தி வந்து சமூக வலைதளங்கள்ல கேட்கும்போது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஓகேங்க இது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஃபன் கல்ச்சர்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலிங்க. அது மட்டும் இல்லாம இது ரேட்லாம் பார்த்தீங்களா, வெறும் ரூ. 100 இருந்து ரூ. 5000 வரைக்கும் இருக்காம். அந்த ரூ. 100 போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள் மட்டும் தான் அதுல அலோவ் பண்ணுவாங்களாம். ரூ. 5000 பார்த்தீங்கன்னா நைட் டின்னரு அதெல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல. அது வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். சோ இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யாரு சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே வந்து கல்ச்சர், நம்மளுடைய ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே 1000 பிரச்சனை இருக்கு. அதோட சேர்த்து 1001வது கவலையா வந்து இது இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம கல்ச்சர்லாம் கெட்டு போகுதேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் மேரேஜ் மேல இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன், அது மேல இருக்கக்கூடிய அந்த பண்பு இது எல்லாமே வந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சீரியஸ்னஸ் இருக்காதுன்றது சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க நார்மலா நாங்கலாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலே அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, படிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்றாங்க. இது ஃபேக் வெட்டிங்க்கு ஜாலியா எல்லாரும் கிளம்பி போறாங்களே, இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து சமுதாய சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தத்தோட தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உளவியல் நிபுணர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேக் வெட்டிங் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயம். அது மட்டும் இல்லாம அத அதுல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்த மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து லிவிங் டுகெதர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. இந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு துணையும் தேவைப்படும். ஒரு சில சந்தோஷமும் தேவைப்படும். பட் அதுல இருக்கக்கூடிய அந்த துக்கங்கள் மட்டும் நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியாது. அது ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ மேல் டாப்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல வந்து ஈடுபடுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த ஃபேக் வெட்டிங்கிறது ஏகப்பட்ட பேர் இந்த கல்யாணம் அப்படின்னாலே பயம் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பயத்த குறைக்கிறதுக்கான ஒரு வழி. நானும் வந்து ஒரு கல்யாணத்துல போய் இன்வால்வ் ஆனேன். அங்க வந்து பழகுனேன், வச்சேன் அப்படின்ற மாரி உளவியல் ரீதியான சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறது காரணத்துக்காக இந்த மாரி ஃபேக் வெட்டிங்லாம் வந்து போறாங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்பவே அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது? எமோஷன் கலந்த ஒரு விஷயம். கல்யாணம்னாலே என்ன? ஒரு ஆண், ஒரு பெண் இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில இணைய போறது தான் வந்து கல்யாணம் இல்லையா? சோ அத ரிலேஷன்ஸ், ஃபிரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா கூடி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபங்ஷன என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுமே கிடையாது. பட் அதுல சுத்தி இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்த மட்டும் அனுபவிக்கிறதுக்காக ஒரு தீம செலக்ட் பண்ணி, அதுவும் கல்யாணங்கிற ஒரு அழகான விஷயத்த செலக்ட் பண்ணி, அத என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அது மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் நம்ம கல்ச்சர் இது எல்லாமே வந்து ரொம்ப கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மரியாதைங்கிறது குறைஞ்சிரும். உண்மையான ரியல் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படின்னு வந்து கருத்துக்கள பதிவு செஞ்சிருக்காங்க. சோ இந்த கல்யாணத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சென்னையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 12ஆம் தேதி முதல் வாட்டி வந்து சென்னையில நடக்க போதாம். இதோட டிக்கெட்ஸ்லாம் ஏற்கனவே சோல்ட் ஆயிடுச்சாம். இன்னொரு கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபேக் வெட்டிங் நடக்கிறதுனால, ரியல் வெட்டிங்க்கு திருமண மண்டபம் வந்து கிடைக்காம போயிருதாம். அது வந்து ஒரு பெரிய பயமா வந்து பார்க்கப்படுது. சரி, ஓகே. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.